திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் பிரச்சாரம் மேற்கொண்ட நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் இலவச திட்ட வாக்குறுதிகளை கடுமையாக விமர்சித்தார். பல்லடம் தொகுதி நாம் தமிழர் வேட்பாளர் தமிழினியன் மற்றும் திருப்பூர் வடக்கு வேட்பாளர் அபிநயா ஆகியோரை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்ட சீமான் திமுக மற்றும் அதிமுக 10 லட்சம் கோடி கடனை பெற்று இலவச திட்டங்களை அறிவிப்பதாக குற்றஞ்சாட்டினார். மின்கட்டண உயர்வு மற்றும் சொத்து வரி உயர்வால் மக்கள் கடும் இன்னல்களுக்கு ஆளாகியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இலவசம் என்பது எப்படி அந்த வார்த்தையை நீ பயன்படுத்துகிறாய்? இலவசத்தில் இழக்கிற பணத்தை எங்கிருந்து எடுக்கிறாய்? எங்களிடமிருந்து எடுக்கிறாய். எங்களிடமிருந்து எடுத்து எங்களுக்கு திருப்பி கொடுக்கிறதுக்கு பெயர் எப்படி இலவசமானது? காசு, வாக்குக்கு காசு. ஏன் எனக்கு சேவை செய்வதற்கு காசு தரணும்? ஏன் தரணும்? ஏன் தரணும்? ஏன் தரணும்? அது லஞ்சம், அது ஊழலுக்கான விதை என்பது அறியாத கூட்டமா? இது அறிவி சமூகம் தானே. உலகிற்கு அறிவை கடன் கொடுத்தவன் தானே நீ. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.